ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோதி டரோட். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க கனெக்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் தானா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ற மாதிரி உங்க கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி ஒரு ரீடிங்ஸ் வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஜாயின் ஐகான் இருக்கு, பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம சேனல்ல ஒரு மெம்பர்ஷிப் ஆயிக்கோங்க. ஓகேவா? பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767279 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரீடிங்ஸ்குள்ள போகலாம். கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனா இருக்கு? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனா இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட். கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனா இருக்கு? ஓகே, உங்க கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்? டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால சிங்கிள் கார்டா மட்டும் எடுக்கலாம். இந்த மூணுமே சிங்கிள் கார்டு. ஓகேவா? கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு? யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கு? கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன்? இன்னும் ஒரு கார்டு எடுத்துக்கலாம். கனெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனா இருக்கு? ஒன் சிங்கிள் கார்டு. யூனிவர்ஸ். ஓகே, கேமரா பின்னாடி மாஸ். ஓகே, இப்ப பாத்துடலாமா உங்க கனெக்ஷன் வந்து எப்படிப்பட்ட கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி? ஃபர்ஸ்ட் இந்த கார்டு வந்து ஸ்டார்ட் பண்றேன். பேஷன். ஓகே, உங்க கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கான கனெக்ஷனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பதில் வந்து இந்த கார்டை க்ளோஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இன்சேன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்சேன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து ஒரு அலாதியான கெமிஸ்ட்ரி. அதாவது இந்த கெமிஸ்ட்ரி வந்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லி நம்ம மெஷரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு கெமிஸ்ட்ரி. நீங்க வந்து ஒன்னாக இருந்தாலும் பிரிந்திருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்க பர்சனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து ஒரு அளவில்லாத கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒன்னா இருந்த நேரங்கள்ல வந்து அவ்வளவு தூரம் சிரிச்சிருப்பீங்க. ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ஃபன், அதாவது ஒரு ஜோக் பண்ணி சிரிக்கிறதாகட்டும், அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா, ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும். ஓகேங்களா? இதற்கெல்லாம் ரீசன் வந்து என்ன அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வர கார்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷலான கார்டு வந்து எடுத்தோன்னே விழுந்திருந்தது. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த கார்டு என்னன்னு நான் சொல்றேன். ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு, டெஃபினட்டாவே இருக்கு. ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்றீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் உங்களை வந்து என்ன செய்வாங்க, லவ் பண்றாங்க. ஸோ இந்த டிசைர் வந்து, இந்த ஆசை வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருந்துட்டே இருக்கு. நீங்க பிரிஞ்சு இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும், பிரிஞ்சு இருக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப நம்ம சேர்ந்துடணும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து விடவே கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு, இது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன். இதுல இருந்து நான் வரவே மாட்டேன். இதுல இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு ஒரு டிசைர் வரும், ஒரு பிடிப்பு இந்த ரிலேஷன்ஷிப் மேல. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, என் பர்சன் என்னை தேடி வருவாங்க, நான் நம்புறேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து சேர்ந்து இருக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கே தெரியாம ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்க பர்சன் கூட இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். சோ நீங்க சேர்ந்து இருந்தாலும் சரி, பிரிஞ்சிருந்தாலும் சரி, உங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆசை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி இருக்கும். சேர்ந்து இருந்தா இப்படியே சேர்ந்தே இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நடுவுல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பெரிய ஆசையா இருக்கும். இப்படியே போகாதா, இப்படியே இந்த நாட்கள் வந்து நீளாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிரிஞ்சு இருந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு ஒரு பிடிப்பு இருக்குல்ல, எனக்கு இதுதான் என் லைஃப், இவர் தான், இவங்க தான் அப்படின்னு ஒரு லைஃப் நீங்க டிசைட் பண்றீங்கல்ல, இதுதான் என் லவ் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. சோ அந்த ஒரு விஷயம் உங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு பர்னிங் டிசைர், அதாவது ஒரு கங்கிலிடப்பட்ட ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து உங்க மனசுல வந்து நாளுக்கு நாள் அப்படியே தீ வளர்ந்த மாதிரி வளர்ந்து கொண்டே போகும். அப்படியே வளர்ந்துகிட்டே போகும். ஆமா ஆமா, இருக்கு இருக்கு, பரவாயில்ல, எனக்கு இங்க வேணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. சோ அதுதான் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க பார்ட்னரும் அந்த சைடு இது வேணும், இதுல இருக்கு, இதுல லவ் இருக்கு, வந்துருவாங்க, இல்லைன்னாலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எதிர்பார்க்காமே அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணம், அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்குள்ள நீங்க வந்து என்ன செஞ்சிருவீங்க, போயிருவீங்க. சோ கண்டிப்பா இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனா இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த கார்ட்ஸையும் பார்க்கலாமா? ஓகே, அசெண்டிங். ஓகே, சோ லவ் வந்து என்ன, கத்துக்கிட்டு தெரியறதுதான். எடுத்தோடனே யாருமே ஒரு பர்ஃபெக்டா இப்படிதான் லவ் பண்ணணும்னு ஏதாவது ஒரு புக் இருக்கா? நமக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஓன் ஸ்டைல்ல வந்து லவ் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? யாரு என்ன, நீங்க லவ் லைஃப் இப்படி இருங்க அப்படி இருங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அதை நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அதை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. நிச்சயமா நல்ல கருத்து யாரு சொல்றாங்களோ அதை கட்டாயமாக நம்ம எடுத்துக்கணும். ஆனா எல்லாரும் சொல்றதே எல்லா நேரத்திலயும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம லவ் லைஃப்ல என்ன கரண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? சோ அப்படி இருக்கும்போது எப்பவுமே வந்து லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து ப்ராப்பரா அந்த லவ் லைஃப்ல இருந்து சக்சஸ் பண்றதுங்கிறது பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஒரு சில கப்புள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே சண்டை போடாம ஒரு ஹாப்பி லைஃபோட டுகெதர் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு குடுப்பனையாக இருக்கலாம். ஆனா நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாக்குறப்போ கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடனே நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு செட் ஆகாது, நம்மளோட லைஃபே இப்படிதான், உனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்குதுன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுமே தவிர நமக்கு நெகட்டிவா நடக்குதுன்னு சொல்லி நம்மள டீமோட்டிவேட் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க அவங்களாவே இருந்துடலாம் இல்லைங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்ல சண்டை வரும், பிரச்சனை வரும், அது உங்களோட ஸ்டைல், அது வந்து உங்க வே ஆஃப் யூனிக்னஸ் வந்து இருக்கணும். எல்லாரும் மாதிரியும் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம பிறக்கல, நம்ம யூனிக்கா இருக்கணும். ஓகேங்களா? அவங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இல்லாம இருக்குன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ப்ராப்ளம்ஸ் வர வரதான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகும். சண்டையே வரல, பிரச்சனையே வரலன்னா ஓகே, அது அவங்க வே ஆஃப் ஸ்டைல். நான் பொதுப்படையா சொல்றேன், சண்டையே வரல, பிரச்சனையே வரலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புள்ள ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஓகேங்களா? ஒரு புரிதல் இருக்காது, நீங்க புரிஞ்சுக்க முடியாது, அப்படியே பிளைனா ஸ்மூத்தா போகும். சோ சண்டை எந்த ரிலேஷன்ஷிப்ல வருதோ அந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும், இன்னுமே நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அதுதான் இந்த கார்டு சொல்லுது. ஓகேங்களா? என்னடா மேம் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு பாப்பீங்க. இந்த கார்டுக்கு ரிலேட்டடா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கார்டே அதுதான், ஒரு அட்வைஸ் தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்தும் ஒராக்கிள் கார்ட் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ லேர்னிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன், கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் லவ்வே தவிர லவ்வுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாது, இப்படித்தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படி இஷ்டப்படுறீங்களோ அப்படி நீங்க லவ் பண்ணிக்கலாம். அது ஜெனியூனா இருக்கா, பாசிட்டிவா இருக்கா, நம்ம அந்த லவ்வுக்கு வந்து ட்ரூவா இருக்கோமா, ஃபேரா நடந்துக்கிட்டோமான்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தவங்களை பார்த்து நம்ம என்னைக்குமே கம்பேர் பண்ண வேணாம். அது அவங்க லைஃப் ஸ்டைல், இது நம்ம லைஃப் ஸ்டைல். ஓகேவா? சோ கத்துக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம நிறைய வெளியில வந்திருப்போம்.
நம்ம இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ, நம்ம தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம், நம்ம தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுப்போம், நிறைய புரிஞ்சிருப்போம் அந்த லவ் லைஃப பத்தி. சோ அப்படிதான் இந்த கார்டு வந்து சொல்லுது. இந்த நேரத்துக்கு நீங்களும் இந்த லவ் லைஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், உங்க பர்சனுக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதான் அவங்க சொல்றாங்க. சோ இப்ப எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு யாரெல்லாம் ரீயூனியன் ரீகன்சிலேஷனுக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேரு ரீயூனியன் ரீகன்சிலேஷன் ரீயூனைட் ஆகிறத பத்தி உங்களுக்கு ஒரு ஆர்வம் தேடல் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல வந்து இருப்பீங்க. அடுத்த ரீடிங் நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு தான் போட போறோம். ஸோ மிஸ் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க மிஸ் பண்ணாம ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இஸ் அபவுட் நோ கான்டாக்ட். ஓகேவா? சோ அப்படி நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கும் போது உங்களுடைய ஆசை என்ன? அது எப்போ நமக்கு ரீயூனியன் ஆகும், எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்னு நினைப்பீங்க. சோ கண்டிப்பா ப்ரிப்பேரிங் ஃபார் ரீயூனியன். யூனிவர்ஸ் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்றாங்களோ இல்லையோ, உங்க பர்சனை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேவா? ஒரு நியூ ஃபேஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல டெஃபினட்டா வரப்போகுது. ஓகேவா? சோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம், எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நீங்க ஆல்ரெடி ரெடியா இருக்கீங்க ரீயூனியனுக்கு. உங்க பர்சன் சைடு வந்து ரெடியா இருக்காங்களா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். புரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்க எல்லாத்தையும், என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களா, நான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பா, எங்க ரிலேஷன்ஷிப் இல்ல சீக்கிரமே உடஞ்சிருமா, அவ்வளவுதானா அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் தான். நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சா? நம்ம என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம்? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் தானா அப்படின்னு தான் ஒரு எனர்ஜி செக் வந்து பண்ணும். டெஃபினட்டா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். எந்த ரிலேஷன்ஷிப் வந்து கத்துக்கிட்டு திரும்ப வந்து ஒண்ணு சேருதோ, லைஃப்ல வந்து நிறைய பாடங்கள் பட்டுட்டு கஷ்டங்கள் பட்டுட்டு ஒண்ணு சேருதோ, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரிவே கிடையாது. சோ அப்படி பார்த்தா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப சேரும் போது பயங்கர ஸ்ட்ராங்கா தான் வந்து சேரும். சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் தான். ஓகேவா? எப்பவுமே நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னோட வீடியோல. ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு கிளியரா புரியணும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது கிளியரா புரியணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம வீடியோவே போடுறோம். அப்படியே ஃபாஸ்டா பேசி அப்படியே முடிக்கிறதுக்கு இல்ல, கிளியரா உங்களுக்கு புரியணும் தான் போடுறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தாதான் உங்களுக்கும் அந்த கருத்து போய் சேரும். ஏன்னா நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோவே கொடுக்குறேன். சோ நீங்க அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து முடிங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து, உங்களுக்கு ஏதோ ஒரு பிளஸிங்ஸ் வந்து டெஃபினட்டா நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலயும் யூனிவர்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாஸ்க். ஓகே, சோ மாஸ்க் அப்படின்னும் போது அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து அவங்க ஹைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சோ இனிஷியல் டேஸ்ல இது வந்து ஒரு பாஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கார்டை நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ வந்து அந்த ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து அவங்க வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, உள்ளுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் பாருங்க. ஐயோ கடவுளே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை விட்டு என்னைக்குமே போயிடக்கூடாது. நீங்க ஒன்னா இருக்கிறப்பயும் சரி, நீங்க சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கப்பயும் சரி, ஐயோ கடவுளே இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பாங்களே தவிர உங்ககிட்ட பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும், நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் ஒன்னா செய்யணும், நம்ம வந்து டுகெதரா இருக்கணும், நம்ம வந்து என்னைக்குமே பிரியக்கூடாது, நம்ம மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி இருந்தா இவ்வளோ பெரிய இந்த பிரிவோ, இந்த ஏமாற்றமோ, இந்த கஷ்டமோ தேவையே இருந்திருக்காது. பட் அவங்க அதை பண்றதுக்கு தவறிட்டாங்க. அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணி அவங்க இப்போ இந்த சிச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ எப்பவுமே அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து கொஞ்சம் இந்த பர்சன் வந்து மறைச்சுதான் வைப்பாங்க, ஹைட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு பர்சனல் விஷயத்துக்காக கூட, அவங்களுக்கு ஒரு பிரைவசிக்காக கூட அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணிட்டு மறைச்சு வைப்பாங்க. பட் அதுதான் இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு மேஜரான ரீசன் அப்படின்னு இந்த கார்டு வந்து சொல்லுது. அவங்க எதை மறைக்கணும்னு நினைச்சாங்களோ அதுதான் இப்போ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா இவங்களோட மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசையே சொல்லாம இருந்திருக்காங்களா,
நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, இவங்களுக்கு நம்ம மேல வந்து லவ்வே கிடையாது, ஆசையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு அவங்கள பத்தி நீங்களா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க, நீங்களா ஒரு முடிவுக்கு வந்து இந்த பர்சன் இப்படிதான் சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போயிருப்பீங்க. இல்ல அவங்க உங்களை விட்டுட்டு போற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களே கிரியேட் பண்ணி தந்துட்டாங்க இல்லையா? இப்ப உங்ககிட்ட அவங்க ட்ரூ ஃபீலிங்ஸ் சொல்லி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. சோ அதுதான் அந்த விஷயத்தான் இவங்க பண்றதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லு. அதுதான் இந்த பிரச்சனைக்கு மேஜர் ரீசன். அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணி வைக்க நீங்களா உங்க மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சு உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின குழப்பம் வந்து அதிகமாகிக்கிட்டே போயிருக்கு. சோ இதுதான் இந்த பிரிவுக்கு வந்து ஒரு மேஜர் ரீசன். சோ எப்பவுமே நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை சொல்றதுக்கு நம்ம தவறவே கூடாது. நம்ம ஜெனியூனா போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாங்கன்ற ஆட்டிடியூட் இருந்தா மட்டும்தான் லவ் லைஃப்ல வந்து நம்ம ஈஸியாவே சக்சஸ் பண்ண முடியும். நம்ம வந்து நம்ம ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணி வச்சுட்டு இருக்க ப்ராப்ளம் தான் அதிகமாகும். ஓகேங்களா? சில பேர் வந்து ரொம்ப ஜெனியூன் ரீசனுக்காக உங்களோட ஃபீலிங்ஸை மறைச்சு வைப்பீங்க. அது தவறே கிடையாது. ஓகேங்களா? ஆனா எனக்கு எல்லாமே சொல்றதுக்கு வந்து இடம் இருக்கு, பொருள் இருக்கு, நான் போய் சொன்னா இப்ப இந்த விஷயம் வந்து முடிஞ்சிரும், இந்த ப்ராப்ளம் வந்து போயிடும் அப்படின்னு நினைச்சு ஒரு சிலர் சொல்லாமே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க போய் சொன்னா அந்த விஷயம் மாறும். உங்க மனசை ஓபன் அப் பண்ணி உங்க லவ் சொன்னா அந்த விஷயம் மாறிடும், அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, திரும்பி ஒரு பேட்சப் ஆகும், உங்க லவ் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்னா டெஃபினட்டா இந்த லவ் போய் ஓபன் அப் பண்ணுங்க. ஓகேங்களா? தப்பே கிடையாது. டூ இட். ஓகே, நான் இந்த கார்டு தான் சொன்னேன். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு ஸ்பெஷல் கார்டு வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கார்டு தான் ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு. நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் விழுந்த கார்டு வந்து ட்வின் ஃப்ளேம் கார்டு. ஸோ நம்மளுக்கு அந்த குழப்பம் வந்து தேவையா, இனிமே நம்ம மனசுல அந்த குழப்பம் வந்து இருக்குமா, இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பா, இல்ல வந்து இது போயிடுமா, நம்ம பேட்சப் ஆகுமா, அவ்வளோதானான்ற கேள்வி வரும்போதெல்லாம் இந்த ரீடிங்ஸ் எடுத்து பாருங்க. மேம் என்ன சொன்னாங்க, மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு டெஃபினட்டா பாருங்க. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். உங்க கனெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். நான் சவுண்டா சொல்றேன், ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இது. சோ உங்களுக்குள்ள அந்த கேள்வியே வேண்டாம். இது வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுங்க. அப்புறம் எப்படி ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கும், அப்புறம் எப்படி இந்த பேஷன் உங்க மேல இல்லாம இருக்கும்? அதனாலதான் அந்த இன்சேன் கெமிஸ்ட்ரி, அதாவது ஒரு வரையறை இல்லாத ஒரு கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்குள்ள வந்து இருக்கு. காரண காரியம் இல்லாம எதுவுமே இருக்காது இல்லைங்களா? சோ அப்படி பாக்குறப்போ அந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்து ஒரு கனெக்ஷனாக இருக்கு. ட்வின்னிங் கனெக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ நீங்க நினைக்கிறதுதான் அவங்க நினைக்க போறாங்க. அப்கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து வந்துச்சு, இந்த கார்டுல மென்ஷன் பண்ணிருக்கல, ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட். ஏன் அந்த மாதிரி ஈக்குவலா இருக்கு? ஈக்குவல் இன் த சென்ஸ் வந்து ட்வின் ஒரே தாட் உங்களுக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கும். சோ அப்படி பாக்குறப்போ அகெயின் த வேர்ட் யூனியன் இஸ் ரிப்பீட்டிங். அங்கேயும் நம்ம பார்த்தோம் இந்த கார்டுல ரீயூனியன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ எப்பவுமே வந்து அந்த ஒரு ரீயூனியன் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுல வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சோ யாரெல்லாம் ரீயூனியனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு யூனியன் வந்து உங்க பர்சன் சைட்ல இருந்து நிச்சயமாக வரும். ஒரு டியூவாலிட்டின்னு சொல்லுவோம், ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஒரே மாதிரி சிந்திப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த டியூவாலிட்டி வந்து உங்களுக்குள்ள இருக்கு, அந்த கப்பலிங், அந்த ட்வின்னிங் வந்து இருக்கு. சோ ஒண்ணுன்னா உங்க பர்சன் வந்து உங்களை காம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்கன்னா உங்களை புகழ்ந்து சொல்றது, உங்களை பாராட்டி சொல்றது, உங்க சைட்ல இருக்க ஒரு பெஸ்டான விஷயத்த வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க லோவா இருந்தா கூட இந்த பர்சன் வந்து உங்களை ஹை பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நிச்சயமா பண்ணுவாங்க. நீங்க எப்படின்னா பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து எப்பவுமே ஒரு அட்ராக்ஷனை நோக்கி வரும். அதே மாதிரிதான் நார்த் போல் சவுத் போல் மாதிரிதான். சோ கண்டிப்பா யூ வில் அட்ராக்ட். ஓகேவா? சோ அதுல வந்து மாற்றமே கிடையாது. டெஃபினட்டா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் தான். சோ அந்த சந்தேகத்தோட வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. டெஃபினட்டா வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸ்வார்ட்ஸ் அண்ட் ரோஸ். ஸோ ஸ்வார்ட்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கிளாரிட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது.
சோ இவங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா இவங்க ஹைடிங் ஃபீலிங்ஸ் நீங்க பார்த்தோம் இல்லைங்களா. சோ ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்க போகுது சீக்கிரமாவே. ஒரு ட்ரூத்தை வந்து இவங்க ரிவீல் பண்ண போறாங்க. நான் இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் இததான் சொல்ல வந்தேன், நான் உண்மையில இதுதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், பட் அது கொஞ்சம் நீ தப்பா எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நான் ஹைட் பண்ணி என் ஃபீலிங்ஸ் வந்து நான் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ சீக்கிரமாவே அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை கிளியரா அவங்களுக்கு சொல்லி முடிப்பாங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி இவங்க வந்து உங்களை வந்து ஹானர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பார்த்திருப்பேன், தெரியுதா. காம்ப்ளிமெண்ட். சோ காம்ப்ளிமெண்ட், ஹானர் எல்லாமே ஒரே மீனிங் தான். சோ உங்களை ஹானர் பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அப்படி ஒரு அப்ரிசியேஷன், நீ வந்து இதுல பெஸ்டா இருக்க, இன்னும் நீ இதுல பெஸ்டா பண்ணு, உங்க டேலண்ட்டை கண்டுபிடிச்சு உங்களை பாராட்டிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களோட சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து இவங்க பூஸ்டப் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்ல நிறைய பூஸ்டப் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருந்திருப்பாங்க இந்த பர்சன். ஓகேங்களா. சோ இப்போ பிரிஞ்சிருக்கோம் மேம் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பாஸ்ட் நினைச்சு பாருங்க. ஓகேங்களா. இவங்க கூட லவ் லைஃப்ல இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ரொம்ப வந்து உங்களை வந்து பாசமா பாத்துக்கிறது, நிறைய உங்களை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களை என்கரேஜ் பண்றது, உங்களை வந்து ஒரு ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறது, இது எல்லாமே இந்த பர்சன் சைடு இருந்து கிடைச்சிருக்கும். அதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு தீர்மானத்தை நோக்கியே இருக்கும். நான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் விடவே மாட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு எப்பவுமே உங்களை அறியாம இருக்கும். அததான் சொல்றேன், இது வந்து டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்னு சொல்றேன். ஏன்னா டிட்டர்மினேஷன் அப்படின்னா ஒரு தீர்மானம். எடுத்ததை நான் விட மாட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எடுத்துட்டேன், இது எனக்கான ரிலேஷன்ஷிப், நல்லதோ கெட்டதோ இதுல நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா. சோ அப்பவே இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. லாஸ்ட் கார்டு வந்து என்கேஜ்மெண்ட் ரிங். என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படின்னும் போது ஓகே, என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, மேரேஜுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி. சோ அப்படி பாக்குறப்போ நீங்க வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனுக்குள்ள நிச்சயமா வந்து போவீங்க. நிறைய பேர் வந்து மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மேரேஜ் வரைக்கும் போயிட்டு உங்க ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிருக்கும். இல்ல மேரேஜ் ரிசப்ஷன், அதாவது என்கேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த நடக்க போற டைமிங்ல வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடியே சொல்றேன், ஒரு சிலருக்கு மேரேஜ் வரைக்கும் வந்து பிரேக் ஆயிருக்கும், ஒரு சிலருக்கு அந்த கனெக்ஷனுக்கு முன்னாடியே பிரேக் ஆயிட்டு போயிருந்திருக்கும். சோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இந்த பர்சன் கூட வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கா, திரும்ப வருவாங்களா, திரும்ப நம்மளுக்குள்ள இந்த மேரேஜ், இந்த சில விஷயங்கள்லாம் நடக்குமா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதெல்லாம் நடக்குமா நமக்கு. ஏன்னா நிறைய நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, நம்ம வந்து இப்படி மேரேஜ் பண்ணணும், இப்படி ரிசப்ஷன் பண்ணணும், இப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணணும், இந்த பர்சன் கூட எப்படி வாழணுங்கிற வரைக்கும் இமேஜின் பண்ணிட்டு அது நடக்காம போகும்போது ஸ்டார்டிங்லயே அது நின்று போயிடுறதாகட்டும், இல்ல கிட்டக்க வரைக்கும் வந்து அது கிடைக்காம போறதாகட்டும், ரெண்டுமே வழிதான். ஓகேங்களா. சோ அப்படி பாக்குறப்போ ஒரு ஹையர் கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இவங்க கொடுக்க வந்துட்டு ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கும், ஒரு பேசாம இருக்கீங்க. அப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. நிச்சயமா அந்த எட்டர்னிட்டி அப்படிங்கிறது வந்து ஹையர் கனெக்ஷன், இந்த ஹையர் சோல், யூனிவர்ஸ், பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அருளை வந்து தர போறாங்க. ஓகேங்களா. ஏன்னா தெரியுதா உங்களுக்கு யூனியன், இதோட 3rd டைம் இந்த வார்த்தை வந்து வருது. ஓகேங்களா. யூனியன் அப்படிங்கிற வார்த்தை. சோ நான் எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, யூனியன் இங்கேயும், ட்வின் ஃப்ளேம் கார்ட்ஸ்லயும் பார்த்திருக்கேன் யூனியன். ஓகேவா. சோ இந்த யூனியன் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. சோ ஸ்ட்ராங்கா எனக்கு வந்து யூனிவர்ஸ் வலியுறுத்துறது என்னன்னா, ரீயூனியன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்குள்ள கண்டிப்பா பாசிபிள். இதுக்கு மேல நம்ம பாசிபிளா இல்லையான்னு யோசிக்க முடியுமா. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன், உங்களுக்குள்ள ஒரு முழுமை இருக்கு. உங்க பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்தாதான் உங்க லைஃப் முழுமை அடையும். ஓகேங்களா. சோ அது அந்த எட்டர்னிட்டி போட்ட முடிச்சு இதை யாராலையும் மாத்த முடியாது. உங்களுக்குள்ள ஒரு முழுமை இருக்கு, உங்க பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்தது அவ்வளவு அழகு. ஓகேங்களா. அவ்வளவு ஒரு முழுமை தரும். ஒரு நிலவு மாதிரி, ஒரு முழுமதி சேர்ந்த நிலவு, ஒரு அரை நிலா வந்து பார்க்க நல்லா இருக்குமா,
இல்ல முழு நிலா பார்க்க அழகா இருக்கும். இப்போ நீங்க அரை நிலாவா இருக்கீங்க, சீக்கிரமே முழு நிலாவாவீங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரீடிங்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரிய வரும் ஏன் இது ஒண்டர்ஃபுல்லான ரீடிங்கா அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும். இது ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனா? எஸ், திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் கனெக்ஷன். யாரு வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை அசைச்சு பார்த்தாலும், அதை மோதி பார்த்தாலும் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை விட்டு போகவே போகாது. ஒன்னும் ஆகாது. என்ன ப்ராப்ளம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்திருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒண்ணுமே ஆகாது. நடுவுல இந்த ரிலேஷன்ஷிப்ல யாரு இருந்தாலும் சரி, ஓகேங்களா? சோ நீங்க ஒன் சைடடா கூட லவ் பண்ணிட்டு இருக்கலாம். சோ எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான தீர்வு, உங்களுக்கான ஒரு ஆன்சர் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் a ஸ்ட்ராங் கனெக்ஷன். இது உங்களுக்கான கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து உங்களை வந்து சீக்கிரமே ரீயூனைட் பண்ணும், ரீகன்சிலேஷன் வந்து பண்ணும். ஸோ ஒரு சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings, 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. நான் கிளியரா உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான். பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு என்ன நடக்குது, ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், ரிலேஷன்ஷிப் ஏன் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் செக் அவுட் பர்சனல் ரீடிங்ஸ். ஓகேவா? ஓகே, பாய்.